ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பால் பொங்கல், சர்க்கரை பொங்கல், காய்கறி குழம்பு எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி இந்த பால் பொங்கல், சர்க்கரை பொங்கல் ரெண்டுமே நம்ம பாலில் மட்டுமே செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பால் பொங்கல் செய்கிறதுக்கு இந்த கப்பில் 3 கப்பு அரிசி எடுத்துருக்கேங்க. அதே மாதிரி நம்ம சர்க்கரை பொங்கலுக்கும் அதே மாதிரி 3 கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க முதல்ல. அடுத்தது இப்போ நம்ம இந்த பொங்கல் பானைக்கு பால் பொங்கல் செய்கிறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இந்த மாதிரி மஞ்சளை கட்டிட்டு நான் 1 கப்பு அரிசின்னா 6 கப்பு பால் அந்த கணக்கில் நான் இதில் சேர்த்துருக்கேங்க. அடுத்தது சர்க்கரை பொங்கலுக்கும் அதே மாதிரி மஞ்சள்லாம் கட்டிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு செஞ்சுருக்கேங்க. சர்க்கரை பொங்கலுக்கு 1 கப்பு அரிசினா 2 கப்பு வெல்லம் தேவைப்படும். நம்ம பால்லேயே செய்கிறதுனால ஸ்வீட்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சு இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அப்போ தான் நம்ம வடிகட்டும் போது டஸ்ட்டெல்லாம் நமக்கு போயிடும். இப்போ பால் பொங்கலுக்கு நமக்கு முதல்ல பொங்கி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணுங்க. இந்த மாதிரி நல்லா சூப்பராக பொங்கி வந்துச்சு பாருங்கள். இந்த டைமில் தான் எல்லோரும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக பொங்கு விட்டுறணும் வெளியில். அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிவிட்டு நம்ம அலசி வச்சுருக்கிற இந்த அரிசி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து விடலாங்க. இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். இப்போது இந்த பால்லையே நமக்கு இந்த அரிசியானது நல்லா வெந்து பொங்கல் நல்லா சூப்பராக கிடைக்கும் நமக்கு. இப்போ கைவிடாமல் நம்ம இப்படி கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நம்ம கலந்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்தது சர்க்கரை பொங்கலுக்கும் அதே மாதிரி நமக்கு பால் பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ இது பொங்கி வந்த உடனே கொஞ்சம் நேரம் அப்படி வழி விட்டுட்டு மறுபடியும் சிம் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரே நேரத்தில் 2 பக்கமும் பொங்கலை வச்சு நம்ம இந்த மாதிரி செய்ய போகிறோங்க. இப்போ நம்ம இதையும் நம்ம அதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ அரிசி இதையும் நல்லா வேக ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா செஞ்சுட்டே இருப்போம். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா பால்ன்றதுனால சீக்கிரம் நமக்கு அடி பிடிச்சிடும். இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வேக வேக கரெக்டாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி நமக்கு பால் அடை மேலே கட்டி வரும்போது இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது இந்த பால் பொங்கலோட டேஸ்ட்டு அவ்வளோ அலாதியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பால் பொங்கல் நமக்கு. இப்போ முதையோடையும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கலந்துட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியும், நமக்கு பாலோட அளவு குறைஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம வெள்ளைப்பாகு அந்த பக்கம் வச்சோம் பார்த்திங்களா, அது நமக்கு கரைஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. அடுத்தது பால் பொங்கலுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். இப்போ பால் பொங்கலுக்கு நம்ம தேவையான அளவுக்கு லாஸ்ட்டாக நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் தான் உப்பு போடணும், முதல்லே போடக்கூடாது. இப்போ தேவையான அளவுக்கு நான் இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்படி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய பால் பொங்கல் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் பொங்கல் பால்லே சேர்த்தனால அட்டகாசமாக நம்மளுடைய பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த பக்கம் நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுவும் நமக்கு அதே டைம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்து வந்த பிறகு அடுத்தது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாகை இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெள்ளத்தில் டஸ்ட் இருந்தாலும் நமக்கு வந்துடும். நம்ம அப்படியே வெள்ளத்தை சேர்த்தோம்னா கண்டிப்பாக அதில் டஸ்ட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி சேர்த்தா தான் நமக்கு இந்த வெள்ளத்தில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நமக்கு இந்த வடிகட்டிலே இப்படி நின்றுடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அளவு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி கலந்து விட்டுறணும். அடுத்தது இப்போ நம்ம என்ன தான் இந்த வெள்ளத்தை சேர்த்தாலும் நமக்கு கலர் பாலில் செய்கிறதுனால நமக்கு கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து பால் பொங்கல் சக்கரை பொங்கல் செஞ்சோம்னா நமக்கு நல்ல கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாலில் நம்ம இந்த சக்கரை பொங்கல் செய்கிறதுனால இப்போ இந்த மாதிரி கலரில் லைட் கலராக தான் இருக்கும். இப்போ இதில் நான் பாசி பருப்பில் எதுவுமே சேர்க்கலை. எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் செய்வோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு நான் கலந்து விடும்போது நமக்கு இந்த வெள்ளத்தை சேர்க்கும்போது சீக்கிரமாக அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு நமக்கு அடி பிடிச்சிடும். வெள்ளத்தை சேர்த்த பிறகு நம்ம பக்கத்துலேயே இருந்து நம்ம இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்லா பார்த்திங்களா கெட்டியாக வந்துருச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வரணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளுடைய சர்க்கரை பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது இதுக்கு என்னென்ன தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானிலையில் ஒரு 4 டீஸ்பூனுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு அடுத்தது கிஸ்மிஸ் பழம், திராட்சைன்னு சொல்லும் பார்த்திங்களா, அதையும் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை சேர்த்துருக்கிற இந்த திராட்சை எல்லாம் நமக்கு நல்லா பொரிஞ்சு நல்லா புசு புசுன்னு பொங்கி வரும். அந்த மாதிரி வந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா இதை வறுத்துக்கணும். இப்போ நமக்கு திராட்சையில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு சர்க்கரை பொங்கலை மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம கலந்து விடணும்.
இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தான் இதை சேர்க்கணும். இப்போ நம்ம நெய்யில் பொரிச்ச இந்த முந்திரி திராட்சைகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுற வேண்டியதாங்க. இந்த சர்க்கரை பொங்கல் நமக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அட்டகாசமான நம்மளுடைய சர்க்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராக அழகாக தலப்பலன்னு கொதித்து ஜம்முன்னு வந்திருக்கு. நம்மளுடைய அருமையான சர்க்கரை பொங்கல் ரெடி. அடுத்தது நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த பால் பொங்கலுக்கு இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சிவப்பு பூசணிக்காய் பார்த்திங்களா, அது அடுத்தது வெள்ளை பூசணிக்காய், கொஞ்சம் அவரைக்காய். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம கேரட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். கேரட்டு, சௌ நூக்கல், பீன்ஸு, காலிஃப்ளவர். நம்மக்கிட்ட எந்த காய் இருந்தாலும் போடலாங்க. இந்த குழம்புக்கு எந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்தாலுமே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்தாச்சு. இது இப்போ அடுத்தது வாழைக்காய், ஒரு 2 வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருத்துராமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த வாழைக்காய்களையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் போட்டிருக்கிற இந்த உருளைக்கிழங்குலையும் 3 இதில் சேர்த்துடலாம், பீஸ் ஆக்கினதை. இப்போ இது கூட தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை விசில் போடாமல் வெயிட்டு போடாமல் நம்ம இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வரணும். நம்ம வெயிட் போட்டு நம்ம விசில் விட்டோம்னா ஒரு காய் ஒரு மாதிரி வேகும். நமக்கு சில காய் வந்து சீக்கிரம் வந்து குழஞ்சிடும். அதனால் நம்ம ஜஸ்ட்டு நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம சிறுகிழங்கு எடுத்துருக்கோம். சிறுகிழங்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் மண் அதிகமாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேக வைக்கணும். இப்போ இது சிறுகிழங்கு இதை சேர்த்துடலாம். அடுத்தது சேப்பங்கிழங்கும் நம்ம இந்த குக்கர்லேயே சேர்த்துக்கலாங்க. அடுத்தது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. இந்த கிழங்குகள்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா இதை அலசிட்டு அதுக்கப்புறம் இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அடுத்தது மொச்சை 1 கப்பு, நிலக்கடலை பருப்பு, பச்சை நிலக்கடலை பருப்பு, அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம முதல் நாளே சேர்த்து இதை ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடணுங்க. அப்போ தான் நமக்கு ஊறின பிறகு இதை வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சு ஊற வச்சிடலாம். அடுத்தது ஒரு வானிலையில் 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப்புக்கு துவரம்பருப்பு, மல்லி ஒரு உளுந்தம்பருப்பு கொஞ்சம், மல்லி ஒரு 1/4 கப்பு. அடுத்தது சீரகம் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். மிளகு 2 டேபிள் ஸ்பூனுக்கு, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூனு, மிளகாய் வந்து ஒரு 35 மிளகாய் போட்டிருக்கேங்க. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு 1 கிலோ 1.5 கிலோ காய் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இன்றைக்கி எல்லா பொருளையும் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரமெல்லாம் குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அளவு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அடிப்பிடிச்சிடாமல் கருகிடாமல் இருக்கணும். இல்லைனா சாம்பார் நமக்கு வாசனை நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அடுத்தது இது கூட திருவுண தேங்காய் 1 கப்பு சேர்த்துக்கிறேங்க. திருவுண தேங்காயும் 1 கப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வைக்கணுங்க. இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை அரைக்கணும். நம்ம ரொம்ப டேஸ்டியான குழம்பு நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி ஆக போகுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது புளி வந்து ஒரு ஆரஞ்சு பழ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கை பெருசுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி இது நல்லா ஊற வச்சு அடுத்தது இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது நம்ம ஆற வச்சு இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாருக்கு சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இந்த பாத்திரத்தில் தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது இதில் சேர்த்துக்கலாம். கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வேக வச்ச காய். இப்போ இந்த காயெல்லாம் நான் வெயிட்டெல்லாம் போடாமல் இந்த மாதிரி தான் வேக வச்சுருக்கேன். இந்த காயும் சேர்த்துக்கலாம். நம்ம மறுபடியும் இது வேகும்போது இந்த குழம்பு கொதிக்கும்போது இந்த காய்கள் எல்லாம் ரொம்ப நல்லா கரெக்டாக வந்துடும் நமக்கு. அடுத்தது புளிக்கரைசல். நம்ம எடுத்து வச்ச புளிக்கரைசலை அப்படியே இதோட சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கு மட்டும் நான் இதை வந்து எண்ணெய் ஊற்றி நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா குழப்பாக இருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அடுத்தது சிறுகிழங்கு, அடுத்தது சக்கரவள்ளி கிழங்கு, இது எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்தது சுண்டல், நம்ம ஊற வச்ச சுண்டலை வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த வேக வச்ச சுண்டல்களையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு. இதில் கிழங்குலாம் அதிகமாக போட்டிருக்கோம். அதனால் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை கரைச்சி விட்டுக்கணும். அடுத்தது தேவையான அளவுக்கு இதில் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ நமக்கு துவரம் பருப்பெல்லாம் வேகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லம் வந்து ஒரு சட்டி கரண்டி அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நமக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த சாம்பார் நமக்கு கிடைக்க போகுது. இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது இதை அப்படியே அடுப்பில் வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ நம்ம இதை ஷூட் பண்ண முடியாது. அதனால் இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சுங்க. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ அதை நான் அப்படியே அடுப்பில் வச்சு நான் இப்போ கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ நமக்கு ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் இல்லை, அதில் இப்படியே நான் பண்ணுறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கொதித்து வரணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது கடைசியில் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி குழம்பு ரொம்ப சூப்பராக நமக்கு நல்லா கெட்டி, இப்போ மறுபடியும் வேக வேக நமக்கு ரொம்ப நல்லா கெட்டியாகும். கொஞ்சம் நேரம் நம்ம சூடானாலே கெட்டியாகிடும். இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் இன்றைக்கி குழம்பு செஞ்சுருக்கேங்க. இப்போ செஞ்சாச்சு. அடுத்தது இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது எப்படி தாளிப்பு போடுறதுன்னு பார்க்க போகிறோங்க. பார்க்குறதுக்கு நமக்கு சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கு. இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது. கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது பெருங்காயம் கொஞ்சம். அடுத்தது வரமிளகாய் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிவிட்டு இதை நம்ம சேர்த்துக்க வேண்டியதாங்க. இந்த சாம்பாரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக நம்மளுடைய சாம்பார் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சாம்பார் வந்து 2-3 நாள் ஆனால் கூட நமக்கு கிடவே கிடாது. இப்போ நம்ம வேக வச்ச துவரம்பருப்பில் எதுவும் சேர்க்கல, நம்ம எல்லாம் வறுத்து தான் போட்டுருக்கிறதுனால இந்த குழம்பு வந்து நமக்கு சீக்கிரம் கெடாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் பொங்கலுக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த சாம்பார். ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளுடைய சாம்பார் அருமையாக ரெடி ஆகிட்டு வந்துருச்சுங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் வீட்டில் எல்லாருமே இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ நமக்குடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பால் பொங்கல், நமக்கு பால் பொங்கல் குழம்பு எல்லாமே ரெடி ஆகி ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க. நம்மளுடைய பொங்கல் ரொம்ப அருமையாக இன்றைக்கி நம்ம செஞ்சாச்சு எல்லாத்தையுமே. இந்த சக்கரை பொங்கல், பால் பொங்கல், இந்த வெஜிடபிள் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம்.